மூச்சோட கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி வந்திருக்கு. அதனால் இந்தியாவை தவிர சில கண்ட்ரீஸில் வந்து அந்த காரை பேன் பண்ணுறாங்க. தொண்டையில் மாட்டும் போது அவங்களுக்கு மூச்சோட கஷ்டப்பட்டு ஹார்ட் ப்ராப்ளம் வருதாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சில ப்ராடக்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் அந்த ப்ராடக்ட் வந்து பேன் பண்ணல. இந்தியாவில் இன்னுமே அந்த ப்ராடக்ட்டை விற்றுட்டு தான் இருக்காங்க. அந்த ப்ராடக்ட் என்னலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் புல் ஜூஸ் தாங்க. ரெட் புல் ஜூஸ்னால் உனக்கு என்னென்னு தெரியுமா ஜெசிகா? தெரியும், நம்ம நேத்திக்கு ஜூஸ் குடிச்சோம்ல அதானே. அதே தான், அந்த ஜூஸ் தாங்க நேற்று குடித்தோம். ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன், அந்த ஜூஸை வந்து டென்மார்க், ஃப்ரான்ஸில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜூஸை நம்ம பழக்கமாக குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வருதாங்க. அதனாலே அந்த ஜூஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சில கண்ட்ரீஸில் வந்து 18 வயசு கீழே இருக்கிறவங்க அந்த ஜூஸை வந்து குடிக்க பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் அந்த ஜூஸை வந்து குடிச்சிக்கலாம். ஹார்ட் ப்ராப்ளம் வர கன்ஃபார்ம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிண்டர் ஜாய் மிட்டாய் தாங்க. உனக்கு கிண்டர் ஜாய் மிட்டாய் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே, நான் நிறைய வாட்டி ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா அந்த கிண்டர் ஜாய் மிட்டாய் வந்து நம்ம ஜெசியாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கிண்டர் ஜாய் மிட்டாயை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த மிட்டாயில் பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. அந்த மிட்டாயில் 2 சைடு இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து மிட்டாய் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஒரு பொம்மை மாதிரி இருக்குங்க. அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைங்க அந்த மிட்டாயும் சாப்பிட்டுட்டு இன்னொரு பக்கம் இருக்கிற அந்த பொம்மையும் எடுத்து சாப்பிட்றாங்க. இதனாலே அங்கே ரொம்ப குழந்தைங்க வந்து மூச்சோட கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி வந்திருக்கு. அதனாலேயே அந்த கிண்டர் ஜாய் மிட்டாயை வந்து அமெரிக்காவில் பேன் பண்ணுறாங்க. அதேமாரி நீங்கள் அமெரிக்கா போகும்போது அந்த கிண்டர் ஜாய் மிட்டாயை கையில் கொண்டு போனால் உங்களுக்கும் பயங்கரமாக ஃபைன் போட்டு விட்டுறாங்க. அதனால் அமெரிக்கா போகும்போது அந்த கிண்டர் ஜாய் மிட்டாயை வந்து கொண்டு போகாதீங்க, சரியா? அமெரிக்கா போகும்போது கொண்டு போகாத. நான் அமெரிக்கானே எனக்கு ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியாது. அதுதான், எங்களுக்கு வந்து அமெரிக்கானாலே என்னன்னு தெரியாது. நாங்கள் அங்கே போக போகிறோம். சரி வாங்க நம்ம வந்து அடுத்த ப்ராடக்ட்டை பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஜெல்லி மிட்டாய் தாங்க. ஜெல்லி மிட்டாயை வந்து அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் பேன் பண்ணியிருக்காங்க? நல்லா கேட்ட ஒரு கேள்வியை. ஏன் தெரியாமல் பேன் பண்ணியிருக்காங்க? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடாவில் இருக்கிற குழந்தைங்க வந்து அந்த ஜெல்லி மிட்டாயை சாப்பிடும்போது தொண்டையில் வந்து மாட்டிக்குமாங்க. வந்து தொண்டையில் மாட்டும் போது அவங்களுக்கு மூச்சோட கஷ்டப்பட்டு சில பேர் இறந்துருக்காங்களாமா. அதனாலே வந்து ஜெல்லி மிட்டாயை இந்த 3 கண்ட்ரீஸில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் எல்லா குழந்தைங்களும் அந்த ஜெல்லி மிட்டாயை வாங்கி சும்மா கிரைண்டர் மாதிரி அரைச்சி புழுங்குறாங்க. யாருக்கு தெரியும் ஜெல்லி மிட்டாயினால் என்ன ஆகுதுன்னு. அதனாலேயே ஜெல்லி மிட்டாயை வந்து ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடாவில் வந்து பேன் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ 800 கார் தாங்க. இந்தியாவை தவிர சில கண்ட்ரீஸில் வந்து பேன் பண்ணுறாங்க. அந்த காரை பேன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த காரு கிராஷ் டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆகிட்டுங்க. கிராஷ் டெஸ்ட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காரை ஒரு செவரில் கொண்டு போய் முட்டுவாங்க. அந்த செவரில் முட்டும் போது ஒருவேளை அந்த காரில் பேசஞ்சர் இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ அடிப்படன்னு சொல்லிட்டு ஒரு கேல்குலேஷன் மாதிரி போடுவாங்க. அதில் அந்த காரு வந்து ஃபெயில் ஆகிட்டுங்க. அதனால இந்தியாவை தவிர சில கண்ட்ரீஸில் வந்து அந்த கார் பேன் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸாக இருக்கிற எல்லாருமே அந்த கார் தான் வந்து வாங்குவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் தான் நம்மளுக்கு வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கும். அந்த 4 பேருக்கு வர மாதிரி ஒரு சின்ன காரு நல்ல நீட்டாக இருக்கும். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாரியிலே இல்லை ஏதாவது ஒரு செவரோடு விட்டோன்னா வண்டியும் பப்படமாயிரும், உள்ளே இருக்க நம்மளும் பப்படமாயிரும். அதனால தான் இந்தியாவை தவிர சில கண்ட்ரீஸில் ஆல்டோ 800 காரை வந்து பேன் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு 4 ப்ராடக்ட் பார்த்தோங்க. இந்த 4 ப்ராடக்ட்டுமே வந்து சில கண்ட்ரீஸில் வந்து பேன் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து இதை பேன் பண்ணலை. இதே மாதிரி ஏகப்பட்ட பொருள் இருக்குங்க. அந்த எல்லா பொருளுமே வெளிநாட்டிலலாம் பேன் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து அதை பேன் பண்ணல. இன்னும் அதை வந்து விற்றுட்டு தான் இருக்காங்க. அது என்னென்ன ப்ராடக்ட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய் சொல்லுங்க. பாய்.